The list of war violations by the Sri Lankan army extends to the camps where women were harassed. Here is a first-hand account of a woman who spent 1 year at a supposedly secret camp which was not revealed to the world by the Sri Lankan government. She shivers while re-narrating those harrowing moments. அது வந்து சித்திரவதை கூடமாயிட்டா இருந்தேன்டா அந்த மக்களுக்கு போதிய ஒன்றும் கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு நிறுவனத்தையும் அதுல கொடுக்க சொல்லி உள்வாங்கவே இல்லை. ராணுவ முகாம் தானே அது. அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க ராணுவத்துக்கு தானே போய் முறையிட வேணும். அப்ப அதை பயன்படுத்தி அப்ப ராணுவமே இரவுல அந்த இப்ப எல்லாம் முகாம் மண்டைகள் உண்டடி மண்டடியா தான் இருக்கணும். அப்ப சில பெண்கள்கிட்ட போய் அவையில அந்த மோசமான நிலையில நடந்தவைதான். அவை என்னென்றால் அந்த ரேப் பண்ணிருக்கேன் பொம்பளை பிள்ளைல கூட்டி கொண்டு போய் அதுதாரம் இதாரம் சொல்லி இந்த இடவு போல எல்லாம் வந்து அவைய கூட்டி கொண்டு போய் ரேப் பண்ணி போட்டு முக்கியம். அப்ப அதுகள் பொம்பளை பிள்ளைகள் வெளியில சொல்ல பக்கம் தானே. அப்ப அதை வெளியில சொல்ல ஆயினம் என்னன்னு சொன்னா ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு தானே தமிழ் பிள்ளைகளுக்கு. அப்ப அதால வெளியில சொல்ல பக்கத்துல அப்படி எல்லாம் நிறைய நடந்தது. அவை வந்து இந்த முரட்டுத்தன்மையாட்டான். இப்ப எங்களுக்கு பார்க்க தெரியாதல்லோ அவை சிங்களம் நாங்கள் தமிழ். அப்ப என்னத்துக்குமே நாங்கள் ஒரு பயந்த உணர்வோட நாங்க இருந்தது. பார்க்க தெரியாத ஒன்று. மற்றது இந்த பொம்பளைன்னு சொல்லி சொன்னோம்னா அவங்கள ஒரு வெறித்தனமா தான் பாக்குறது. இந்த பொம்பளையில அந்த உடுப்புகள் வந்தாலும் அந்த உடுப்புகளை கொடுக்க பொம்பளைகள் 18 வயசுல இருந்து 25 வயசு மட்டும் லைனா நிப்பாட்டி போட்டு பேண்டியோ இந்த கோட்டைக்கோ எல்லாம் அந்த வேணும் மட்டும் தூக்கி காட்டி போட்டுதான் அந்த அவமானப்படுத்துற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மற்ற சின்னம் பார்க்கறதுக்கு அப்படித்தான் செய்தது ராணுவ முகாமுக்கு எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் மேல சொல்லி போட்டு லைன் பண்ண சொல்லி போட்டு. அப்ப அதுகளுக்கு தெரியாது என்ன சாமானு. அப்போ அந்த உள்ளுடுப்புகள் அப்படியே தூக்கி இப்படி காட்டி தான் கொடுத்தது மற்ற சின்னம் பார்க்கறதுக்கு. அந்த அப்படி ஒரு மோசமான நிலையில வச்சிருந்தது. அப்ப அதால சில பேர் அதற்கு வேண்ட போறது இல்லை. ஏனென்றால் அந்த கௌரவ பிரச்சனைகளால வேண்ட போறதில்ல. சில பேர் என்ன செய்யற இல்லாதன்மையில வேண்டத்தானே வேணும். பீரியட் பெற நேரங்கள்ல கோட்டைக்கு சொல்றதானே அப்ப வேண்டத்தானே வேணும். போய் ராணுவத்திட்ட தான் கை நீண்டி வேண்டது. ஒரு அறையில பெண்களை அடிச்சு வச்சு அந்த மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்காங்க. என்ன நடந்தது? பயப்பணி இயக்கமான்னு சொல்லி கேட்டு இயக்கத்துல இருந்துட்டா வந்து சரணடையணும்னு சொல்லி அப்படி நிறைய பிரச்சனைகள். Here are more allegations against the Sri Lankan army. Even by narrating this, Divya was so embarrassed. 2-3 பேர் பொம்பளைல கடத்தின்னு போயிருக்காங்க. கடத்திட்டு போய் பொடி எடுத்தாங்க. குளிக்கேட்ல போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. கொஞ்சம் குளிக்கேட்ல போட்டோ எடுக்கிறாங்க. அமராவதி போட்டோ எடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்காங்க. The situation was no different for LTT cadres who were put in camps. Young men, even educated ones, had to swallow the humiliation. Murugan, a former LTT cadre who was in the intelligence wing, was kept in the camp for almost 1 year. Now he is out to be part of the society, but finds it difficult to forget the harrowing tales. மனோநிலை இப்பவும் வன்முறையா தான் இருக்கு. புனர்வாழ்வு முகாம் சொல்லி கொண்டு போய் வச்சிருந்தது. ஆனால் அங்க புனர்வாழ்வுன்றதை விட இருந்த மன்னதை இன்னும் அடக்கி வச்சிருந்ததா நாங்க இப்பவும் நடக்குது. சித்திரவதைன்றதுக்கு அப்பால மாடுகள் வச்சிருக்கிற மாதிரி தான் இப்போ புனர்வாழ்வுன்றது பிரயோசனம் இல்லாத ஒன்றாதான் எங்களுக்கு. ஆறாக்கள் எல்லாம் சிங்களாகுது. இப்ப எங்கட மனசை புரிஞ்சு கொள்ற ஆக்கள் இல்லை. நல்ல உதாரணம் சொல்ல வேணும். முதல் எங்களை ஒரு மேஜரா இருக்கும். மேஜரும் லெப்டினன்ட் கர்னலும் எங்களை பார்க்க வந்தோம். நாங்கள் 3/4 ஏக்கர் 1.5 ஏக்கர் காணிக்கல தான் ஒரு 800 பேர் இருந்தாங்க. 800 பேர் இருந்தாங்க. டென்ட் அடிச்சு இருந்தாங்க. இப்ப வரைக்கும் இப்படி முகம் எல்லாம் கட்டி போட்டுதான் உள்ளுக்கு வந்தவர். ஏனென்றால் எங்களை காட்டு மிராண்டியல் பயங்கர புலியல் அப்படி ஒரு காட்டுவாசிகள் அந்த ஃபீலிங்கோட உள்ள வந்தவர்.